ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா தீவனம் அறுக்க வந்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பாட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பர் நெய்ப்பீர் பில்லு பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் நெய்ப்பீர் பில்லு. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அறுத்து பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு போடுறோம். ஸோ மாடெல்லாம் பாருங்கள் சாப்பிட்டுருக்கு. ஸோ இது இளம்பில்லு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா தண்டு அந்தளவுக்கு குண்டாக இல்லை. ஸோ சாதாரணமாக சின்னதாக தான் இருக்குது. ஈஸியாக பார்த்தீங்கன்னா மாடுனால் பார்த்தீங்கன்னா கடிக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா அதை அரைக்காமல் பார்த்தீங்கன்னா அதாவது மிஷினில் நறுக்காமல் அப்படியே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு போட்டால். ஆனால் இதவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி போட முடியாது. ஆட்டுக்கு போட்டால் மேலே இருக்கிற இந்த இலை மட்டும் பார்த்தீங்களா, இதை மட்டும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஆடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விட்டுரும் தண்டெல்லாம். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா இதை பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்டு நல்லா நறுக்கி அரைச்சி ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுருவோம். வாங்க எப்படி அந்த அறுத்து மிஷினில் போட்டு அரைக்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அறுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அறுப்போம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அடியை பார்த்தீங்கன்னா அறுப்போம். மேலே எடுத்தால் பார்த்தீங்கன்னா கட்டையாயிடும் அந்த இது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடியை விட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அறுப்போம். இப்போ நீங்கள் பாட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா சின்னது இன்னும் பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆகணும் நல்லா வளர்றதுக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு கிடைக்கும் நறுக்கும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தீவனம் இல்லாதங்காட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போதே பார்த்தா நாங்கள் அறுத்துடுவோம். வேறு தீவனம் இந்த காட்டில் ஃபுல்லாக எங்கேயுமே இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா முளைக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முளைச்சி கிடக்கு. ஸோ இருக்கிறதுலே இதுதான் இந்த ஏரியா தான் பெருசு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே அறுத்துட்டுருக்குறோம். ஸோ நம்ம மாடுகள்லாம் பாருங்கள் தீவனம் அறுத்துட்டுருக்கு. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுகளுக்கு மட்டும் கொண்டு போகிறோம். மாடுகளுக்கெல்லாம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கீரையும் பார்த்தீங்கன்னா காட்டில் கிடச்சி. ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீரை. நீங்கள் மாடெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ நம்ம மாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீவன பற்றாக்குறையினால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் வைக்கப்படும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். நம்ம பழைய வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு தீவன பற்றாக்குறைன்னு. ஸோ சமாளிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வைக்க ரோல் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருக்கிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினு. ஸோ இதான் பார்த்தா நம்ம ஆடுங்க. ஸோ நாங்கள் ஒரு எப்படி தீவனத்தை வைக்கணும்னு பார்த்தா நமக்கு 4 ஆடு இருக்குது. ஸோ அரைச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன பூசியில் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருவோம். ஸோ இப்போ பாருங்கள் ஆடு எப்படி சாப்பிடுதுன்னு. இதே நீங்கள் முழு கட்டையாக போட்டுருந்தீங்கன்னா அதனால் இலையை மட்டும் தின்னுட்டு அந்த கட்டையை தண்டை சாப்பிட முடியாது. ஸோ வேஸ்ட் பண்ணிடும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா நறுக்கி வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே பாருங்கள் எப்படி வாய் எடுக்காமல் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டுருந்தீங்கன்னா சாப்பிடுது. ஸோ இப்படி சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா தீவனம் பார்த்தீங்கன்னா மிச்சமாகும். ஸோ நம்ம அடுத்த ஆடு வருங்க பார்க்கலாம். அடுத்த இதுக்கு தான் அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பழகிடுச்சு. ஒரு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா முதல்ல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் தட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் அப்புறம் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே பழகிக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவுத்து விட்டால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டவே காலி பண்ணிடுறது. பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் நெட்டிக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கட்டியே தான் வச்சுருக்கோம். ஸோ மக்காச்சோளம் ஓரளவுக்கு குழந்தைக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவுத்து விடணும் ஆட்டெல்லாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கடாய். ஸோ நம்மகிட்ட 2 குழம்பை 2 செம்மறி அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வெள்ளாடு இருக்குது நம்மக்கிட்ட. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எருமை மாடு அவ்வளோ தான் இருக்குது. ஸோ 3 வேளையும் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சாவே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா கறி எரியும் ஆடு கடாய்க்கு எல்லாமே. ஸோ இதுதான் அந்த மிஷினு. வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.